சரி, ஓகே. யூடிசி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறோம் அப்படின்னா, Feb 14 வர காரணத்தினால சொன்னோட சிரிக்க கூடாது. Feb 14 வர காரணத்தினால ஒவ்வொரு டேவியும் வந்து இங்க வழக்கம் போல சீட்டுகளாக மடித்து வைத்திருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு டேவியும் ஒவ்வொரு பர்சன்ஸ் வந்து பிக் பண்ண போறாங்க. பிக் பண்ணிட்டு அதுக்கு வந்து தன்னோட நண்பர்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தா, ப்ரொபோஸ் டேனா இப்படி ப்ரொபோஸ் பண்ணலாம், இது டெடி டேனா டெடி பேர் இந்த மாதிரி டெடி பேர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஐடியாவை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தர போறாங்க. யார் அந்த சீட் எடுக்கிறாங்களோ. எப்படி நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கியா, நல்லா இருக்கும்போது. ஸோ இதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி வந்து இந்த Feb 14 வந்து எப்படி உருவாச்சுன்றத நம்மளால விக்கிபீடியா பார்த்து மனப்பாடம் பண்ணியிருக்காரு. அதை இப்போ வந்து உங்களுக்கு விலாவாரியா அவர் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றோம். கிறிஸ்டியானிட்டில வேலண்டைன் பேர் கொண்ட அவர் பேர் எப்படி சொல்றது, அவர் வந்து ஒரு நபரா இருந்திருக்காரு. அந்த நபர் ஃபீஸ்ட், சாப்பாடு எல்லாம் விருந்து வைக்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு செலிப்ரேட் பண்ற டே தான் வேலண்டைன் டே. விருந்து Feb 14 தேதி விருந்து வச்சு கொண்டாடி இருக்காங்கடா. யோ திருவிழாயா? 8வது செஞ்சுரியில இருந்து இதை வந்து பண்ணி வந்திருக்கானுங்க. ஓகேயா, இந்த 14வது செஞ்சுரி வந்த பிறகுனா ஆச்சு இதை வந்து லவ் ஓரியன்டா அசோசியேட் பண்ணி வேலண்டைன் அப்படின்னு சொல்லிட்டு லவ் ஓரியன்டா அசோசியேட் பண்ணி இதை வந்து அந்த வாரம் முழுக்க வேலண்டைன்ஸ் வீக்கா வந்து கொண்டாட ஆரம்பிச்சது 15th to 14th செஞ்சுரியில இருந்தா. எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா இங்கிலாந்து தான். அவங்க தான் வந்து இதை ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் இந்த கிரீட்டிங் கார்டு கொடுக்கறது. அந்த டைம்ல எல்லாம் ஃபேமஸ் ஆயிருக்கு போல. திருவிழா ஒரு தாக்கம் நடக்க இந்த மேட்டர் ஃபேமஸ் ஆயிருக்கு போல. கிரீட்டிங் கார்டு கொடுக்கறது, கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேமஸ் ஆயிருக்கு. நீங்க ஏன் கண்ணியே பார்க்க மாட்டீங்க? எங்கெங்கயோ போகுது போல இருக்கு. இப்ப வந்து யார வந்து ஃபர்ஸ்ட் எடுக்க சொல்லலாம்? சரவணா. ஏய், வீடியோல ரொம்ப நாளா வராம இருக்கிறது இவர் தான் எடுக்கணும் இன்னைக்கு. இல்ல, ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்து வச்சுட்டா. கோவா முதல்ல எடுக்க போறாடா. அதுதான் பேசிங் அவுட்வர்ட். சோ இத எடுக்கறேன். சரி, நான் அப்புறமா பேசிக்கலாம். நான் தான் படிப்பேன். ரோஸ் டே தெரியுமான்னு தெரியல, ஃபோக்கஸ்ல எனக்கு தெரியுமான்னு தெரியல, பட் ஸ்டில் இட்ஸ் ரோஸ் டே. ரோஸ் டே வந்து இப்போ கோவா வந்து ஐடியா கொடுக்க போறான். எனக்கு யாரு கொடுப்பாங்க சொல்ல, ஆனா ஐடியா கொடுக்க போறாங்க கோவா. சொல்றான் ரோஸ் டேக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுறான். சொல்லு. தனி மனித நோக்கம் இல்லை. டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். யார் மனதையும் புண்படுத்தலை. சரி, சொல்லுங்க ஐடியா சொல்லுங்க. என்ன வழக்கமா என்ன இந்த இதுக்கு வந்துட்டு ஒரு ரோஸ் டே ரோஸும் கொடுப்பாங்க. எதுக்காக அது ஃபர்ஸ்ட் ரோஸும் கொடுக்குறாங்க? இல்ல கேக்க பர்த்றான் அவன மண்டே போடுறா விட்டா கேக்குறேன். அருளாதியான ரோஸ் டே, அதனால ரோஸும் கொடுக்குறாங்க. ரோஸ் கொடுக்குறாங்க. நார்மலா போயிட்டு ஒரு ரோஸ் டக்குன்னு வாங்கி கொடுக்காம அதை எப்படி வாங்கி எப்படின்னா இப்ப எப்படி கொடுக்கோன்றத மேட்ரு. மாப்பிள்ளை செடி வாங்கி வளர்த்து ரோஸ் கொடுக்குறாங்க. செடி வாங்கி வளர்த்து இல்லடா, நம்ம போடுற எஃபர்ட்டை பொறுத்து இருக்குன்ற. நார்மலா போயிட்டு ஜஸ்ட் லைக் தட் கொடுக்காம நம்ம போடுற எஃபர்ட் தெரியணும் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டா இருக்கும்ன்ற. இப்போ ஒரு ரோஸ் எடுத்து போய் கொடுக்கறதுல நீ என்ன எஃபெக்ட்ட காட்டு? ஒரு ரோஸ் எடுத்து போய் கொடுக்கறதுல அவன் என்ன சொல்ல வரானா, இந்த மாதிரி ஒரு ஆர்டிபிஷியல் சின்ன சொல்ல நேச்சுரல் ரோஸா கொடுக்காம ஒரு ஆர்டிபிஷியலா அவனே செஞ்சு இந்த பேப்பர்ல ஐடியா கொடுக்குறான்பா. அவன ஐடியா கொடுக்க சொன்னா ரோஸ் நார்மலா போயிட்டு வாங்கி கொடுக்காம அந்த குடுக்கறாங்க. சரி, ஓகே ஓகேவா, எப்படி குடுக்கறோம்ன்றதுல எடுத்துட்டு போய். சரி, அத ஒரு எக்ஸாம்பிள். அதான் ஐடியா. அந்த எக்ஸாம்பிள் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இப்போ ஒண்ணுடா, இப்போ சரவணா போய் ரோஸ் டேக்கு வந்து ப்ரோபோஸ் பண்றாங்க. அவன் ரோஸ் கொடுக்கல, இல்ல நான் கொடுப்பா என்ன கொடுப்பா என்னடா கொடுத்த ரோஸ் டேக்கு என்னடா கொடுத்த?
ஒரு ரோஸுக்கு பதிலா ஒரு சன்ஃபிளவரோ தனி மனித நோக்கம் இல்லை. இல்ல இரு சாமந்தி, கனகாம்பரம் அந்த மாதிரி இந்த மாதிரி வரதா போய் பூ கொடுங்க, ரோஸே கொடுக்குறீங்கன்றது சொல்ல வரீங்க நீங்க உங்க கருத்து. ஆமா, இதை நீங்க எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்க? அது அப்படியே பாரு. அவங்களுக்கு ரோஸ் பிடிக்கல அப்படின்னா வேற ஏதாவது ஒரு பூ மாதிரி கொடுங்க. அது எப்படி எனக்கு தெரியாதுல்ல. இப்ப நான் வந்து யாருக்கும் இப்போ வந்து பாப்பேன், இப்ப வந்து நம்ம லவ் என்னது முன்னாடி பார்ப்போம், எப்பயாவது பேசுவோம். உனக்கு ரோஸ் பிடிக்குமா இது பிடிக்குமான்றதுல எனக்கு தெரியாதுல்ல. எங்கேயுமே ரோஸ் கிடைக்கல. இல்ல பத்தியா கடை ஓகேவா? மூடிட்டாங்க. எல்லா கடையிலுமே ரோஸ் இல்ல. ஆனா இருக்கிறதுலே ஒரு ரோஸ் வந்து ஒரு 7 rupees 8 rupeesனா அன்னைக்கு மட்டும் ஒரு 25 rupees தராங்க. ஆமா அது விற்பாங்க. எவ்வளவு ரொம்ப ரேட்டா இருக்கும். சரி ஓகே, அப்ப இது ஐடியா இல்ல. அவன் ஃபேமிலி மேன யோசிச்சிருக்கான். இப்போ வந்து நீ ஒரு 30 40 கொடுத்து ஒரு ரோஸ் இல்ல எந்த அவர் இடத்துல பேர் ரோஸ் என்னடா? யாருங்க யாரோ ஒருத்தர் வருவாருடா. பெண் வச்சு பிரசன்டேஷன் போறவர் தானே. 25 ரூபாய் மிச்சம் பண்ணிருக்கேன். சொல்றது கேளு. எல்லா கேர்ள்ஸ்க்கும் வந்து நம்ம லவ் பண்ற பையன் நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். சோ அந்த டேல வந்து என்னால அது ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அவன் என்ன சொல்றானா, என் சூழ்நிலை இது, ரோஸ் வாங்க போனா கடலை சாத்திட்டாங்க, ரோஸ் விக்கல, ரோஸ் இல்ல. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம என்ன பண்ணலாம், அந்த அந்த டைம்ல ஒரு இதுவே வந்து நீங்க இன்னும் இம்ப்ரோவைஸ் பண்ணலாம்னா, மல்லிப்பூவை வாங்கி ஒரு ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு ஸ்ப்ரேல எத்தனை போய் கொடுத்தீங்கன்னா அது இன்னும் இம்ப்ரோவைஸ் ஆயிடும். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. கட்டினதானே வாங்கி கொடுக்க முடியும். உதிரியா வாங்கி கட்டியா கூறி எவ்வளவு கேப்ப போறது. ஓகே, ஆக மொத்தம் ரோஸ் டேக்கு நீ உருப்படியாதான் பேசல, அவன் தான் பேசிருக்கிறான்.